இந்த உலகத்தில் வேறு என்னங்க வேணும், இந்த பிரியாணி மட்டும் போதாதா அப்படிங்கிற ஒரு ஃபீல். இன்றைக்கி சண்டே லஞ்சுக்கு என்ன சாப்பிட்லாம்னு யோசிக்கும் போது நாட்டுக்கோழி பிரியாணி சாப்பிட்லாம்னு ஒரு ஆசை வந்துருச்சு. ஓகேன்னு நாட்டுக்கோழி வாங்குறதுக்கு ஹோல்சேல் கடைக்குள்ளே போயாச்சு. அங்கே ஓனர்கிட்ட போய் லாஸ்ட்டாக உங்கள்கிட்ட வாங்கின நாட்டுக்கோழி வேகவே இல்லைன்னு சொன்னதும் ஓனரே இறங்கி வந்து இந்த கோழி எடுன்னு கையை கட்டிட்டாரு. கோழிக்கு ஒரு கும்பிடு போட்டு அதோட முடியெல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறமா அந்த கேஸ் லைட்டரை வச்சு நல்லா சுட்டாங்க. நிறைய பேருக்கு ஏன் இந்த கேஸ் லைட்டரை வச்சு சுடுறாங்கன்னு தெரியாமல் இருக்கலாம். இதை பண்ணுறதுக்கு காரணம் நாட்டுக்கோழியோட முடி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்படி கேஸ் லைட்டரை வச்சு சுட்டா அந்த முடி சாஃப்ட் ஆகிரும். அது போக பாக்டீரியா இருந்தாலும் போயிடும். நாட்டுக்கோழிக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கும், அதுவும் போயிடும். அப்புறமா லாஸ்ட்டாக தண்ணியில் க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா முடியும் க்ளீன் ஆகிட்டு அதுக்கப்புறமா அந்த காலை தனியாக கட் பண்ணிட்டாங்க. அவர் இன்னொரு அண்ணன்ட்ட கொடுத்துட்டாங்க. அந்த அண்ணன் பிரியாணிக்குன்னு சொன்னதும் கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணாங்க. இந்த சிக்கன் கட் பண்ணுற சவுண்டை கேட்கும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் செம்ம ஹை. பார்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க. வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவோன்னு திட்டு வந்தாச்சு. வைஃப் அதை நல்லா கழுவி மஞ்சளெல்லாம் போட்டு ரெடி பண்ணி குக்கரில் போட்டா. அந்த சிக்கனையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்குறப்போ நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரைஸையும் போட்டுட்டா. கலரை பார்க்கும்போதே எச்சில் ஊறுது. வெந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பிரியாணி ஸ்மெல் இருக்கே, இந்த உலகத்தில் வேறு என்னங்க வேணும், காசு பணம் எதுவும் வேண்டாம், இந்த பிரியாணி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். பிரியாணி டேஸ்ட்டாக இருந்ததுனால தட்டில் வச்ச உடனே காலியாயிருச்சு. ஸோ அதை வீடியோவில் போட முடியல. என்ன பிரியாணிக்கு பின்னாடி ஃபிஷ் இருக்கே, அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு யாரும் கேட்க வேண்டாம். அதை அடுத்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். டாட்டா பை பை.